ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஆப்பிள் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கடைகளில் தானே இந்த ரெசிபி வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ரெண்டு பொருள் வச்சு பண்ணிடலாம். ஆப்பிளும் சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும். இந்த ரெசிபி சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை. இது ப்ரெட்டில், ரொட்டியில், சப்பாத்தியிலலாம் தடவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலே பண்ணுறதுனால ஹைஜீனிக்கும் கூட, ஹெல்த்தியும் கூட, தைரியமாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு ஆப்பிள் எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பான ஆப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலில் நல்லா ரெட் கலரில் இருக்கணும். இந்த ஆப்பிளை நல்லா கழுவிட்டு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். நான் இன்னைக்கு தோலோடவே சேர்த்து அரைக்க போகிறேன். ஏன்னா தோல்லையும் கொஞ்சம் சத்துக்கள் இருக்கும்ல, அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோலை சீவிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது போல் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா ஆப்பிள்லையும் நம்ம பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது எதுக்காக இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணுறோன்னா, மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அப்போ தான் நைஸான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்கே சின்ன பீசஸ் நின்று போயிடும். அதனால் இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் ஆப்பிளாக போட்டு சின்ன பேட்சஸாக கூட அரைச்சி சேர்க்கலாம். இல்லை பெரிய மிக்சர் ஜார் இருந்ததுன்னா இது போல் ஒட்டு மொத்தமாக சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் எல்லா ஆப்பிளையுமே ஒரே நேரத்தில் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் போல் எனக்கு தண்ணி தேவைப்பட்டது, அதனால் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் இந்த ஆப்பிள் விழுதை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இதில் சின்ன பீசஸாக ஆப்பிள் இருந்ததுன்னா இந்த டைமில் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவு ஆப்பிளுக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இது 300 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலக்க போகிறோம். நான் இதில் கொஞ்சம் போல் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் கலர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கலர் பிடிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணுங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக மாறாது. கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சா மட்டும் இந்த மாதிரி கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் டாப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டுருக்கேன். நேரம் ஆக இது ரொம்ப கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேம்லன்னு மாற்றி வச்சு கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் நான் கலந்துட்டு இருந்திருப்பேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றி வர்றது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வற்றி இருக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் நல்லா கடாயில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். ஸோ கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கடாயில் ஓரளவுக்கு ஒட்டாமல் இது போல் வருதில்ல, இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதனால் முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வெறும் ஆப்பிள் அதுக்கப்புறம் சர்க்கரை மட்டும் வச்சு சுவையான ஆப்பிள் ஜாம் வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அதோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.